ஏய், அவங்க கிட்ட அவங்க கொலை பண்ணலன்னு சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருதரப்பு வாதங்களை கேட்ட பிறகு அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக சாட்சியங்களை நன்கு பரிசீலித்து குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீஜாவை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. ஹலோ, சொல்லுமா. நான் சமாதிக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீங்களும் வந்துடுங்க. சரிம்மா, நான் வந்துடுறேன். ஹலோ. ஹலோ ஷாம், எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லு. நான் இப்போ சிமெட்ரிக்கு போயிட்டு இருக்கேன், நீயும் வந்துரு. உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
ஹலோ அங்கிள் 5 மினிட்ஸில் வந்துடுவேன், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. யா. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நான் எஸ்டிவி சேனல்லேருந்து வரேன். சரிங்க சார். நடிகை ஸ்ரீஜா மேடத்தை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சரிங்க அவங்க ரெடியானு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? கேட்டுட்டு கூப்பிடுறேன், ப்ளீஸ் வெயிட். ஓகேம்மா. ஹலோ மேடம், உங்களை பார்க்கறதுக்காக எஸ்டிவி சேனல்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்கார் மேடம். நான் மறந்தே போயிட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வர சொல்கிறீங்களா? ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. சார், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க சார். ஓகேங்க. ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுகிறேன். அந்த ரிப்போர்ட்டரை வர சொல்கிறீங்களா? ஓகே மேம். தேங்க்யூ. சார், மேம் உங்களை வர சொன்னாங்க சார். நீங்கள் இப்போ போகலாம். ரூம் நம்பர் 302 சார். தேங்க்யூம்மா. ஓ ஹாய், வாங்க வாங்க. மணி மேடம். வாங்க சார். நீங்கள் ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க, கேமராமேன் வரலைங்களா? இல்லை மேடம், நான் வீடியோ ஜேர்னலிஸ்ட் தான். எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன். இன்டர்வியூ எடுக்க அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். மை ப்ளஷர். இருக்கட்டும் மேடம். சரி, நீங்கள் எல்லாமே செட் பண்ணிட்டுருங்க. I'll be back in 2 minutes. ஓகே மேடம். மேடம் ரெடியா? யா, நான் ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளீஸ். ஓகே. மேடம் மைக் வச்சுக்கோங்க. ஷூர். மேடம் உங்கள் ரெஸ்யூம் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க. இங்கேருந்து லாஸ்ட் ரைட். தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம். டோரில் டு நாட் டிஸ்டர்ப் போர்டு இருக்கும், அதை வெளியே மாட்டிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. மாட்டிட்டேன் மேடம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டார்ட். ரோலிங் மேடம். எல்லா எஸ்டி நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம யாரை நேர்காணல் பண்ண போறோம்னா, தமிழ் சினிமாவில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்ரீஜா மேடம் தான். வணக்கம் மேடம். வணக்கம். வெல்கம் டு ஏற்காடு. தேங்க்யூ, மை ப்ளஷர். மேடம், ஏற்காடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? முதல்ல எல்லா ஏற்காடு மக்களுக்கும் வணக்கம். எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே 1 வீக் ஷூட்டிங்காக வந்தேன். ஆனால் ஷூட் முடிஞ்சு இங்கே இருந்துடலான்னு இருக்கு. ஷூட்லாம் எப்படி மேம் போயிட்டுருக்கு?
ஷூட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் ஏற்காடு ஷெட்யூல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் சென்னை கிளம்பிட்டாங்க. நான் இன்னைக்கு ஈவினிங் தான் கிளம்புறேன். மேடம், அதாவது நம்ம இன்டர்வியூ ஒரு கலகலப்பா இருக்கணும். அதனால ஒரு Okay. நகைச்சுவோட ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். அதனால நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, மாட்டிக்கிட்டனா? சரி. ஒரு கடி ஜோக் சொல்லட்டா? ஓகே. ஒருத்தன் இருந்தான். சரி. அவன் வந்து தோசைய ஒரு ஜன்னல் வழியா தூக்கி போட்டான். பார்த்தா அந்த தோசை வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? ஏன்னா அது காக்கா தூக்கிட்டு போயிருக்கும். இல்ல, ஏன்னா அது பிளெயின் தோசை. சூப்பர் 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 சூப்பர். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லுங்க. நானா? ம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு நிக்குது. சரி. பக்கத்துல ஒருத்தன் அந்த பொண்ணையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அது ஏன்? ஏன்னா பொண்ணு அழகா இருந்திருப்பா. அது இல்ல, அந்த பொண்ணு இவனுக்கு முறை பொண்ணு. ஓ மை காட், ஒரு funny joke. நல்லா இருந்துச்சு. ஓகே மேடம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். இல்ல, உங்க சினிமாஸ்ங்கிறது சின்ன வயசுல இருந்து வந்ததா இல்ல திடீர்னு ஏற்பட்டதா? அது சின்ன வயசுல இருந்தெல்லாம் இல்ல, திடீர்னு வந்ததுதான். ஆக்சுவலி எனக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு தான் ஆசை. ஆனா நான் எடுத்த மார்க்குக்கு கிடைக்கல, ஆர்ட்ஸ் தான் கிடைச்சது. ஒரு நாள் காலேஜ் ஃபேர்வெல் டே நடக்கும்போது அங்க ஒரு டைரக்டர் என்ன பார்த்தாரு. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இந்த லைஃப். நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க? நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலா சினிமாங்கிறது கலர்ஃபுல்லான உலகம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல போய் பார்த்தாதான் அதுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் தெரியும். ஒரு டீ கொடுக்குற ஸ்பாட் பாய்ல இருந்து கொடி கட்டி பறக்கிற சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். இங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதான் ஒரு வெற்றி படத்தை கொடுக்க முடியும். அதுலயும் ஒரு பொண்ணா இந்த இடத்துக்கு வர்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. வீட்டில் எல்லாரையும் சமாளிச்சு நம்மளை பற்றி வர காசிப், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் கசப்பான விஷயங்கள், இதை எல்லாத்தையும் மீறி நின்னாதான் ஒரு பொண்ணால சாதிக்க முடியும். ஓகே மேடம், உங்க அடுத்த கட்ட மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்? என்ன, லைஃப்ல செட்டில் ஆகணும், நல்ல வசதி வாய்ப்போட வாழணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும், அவ்வளவுதான். வசதி வாய்ப்புங்கிறது எவ்வளவு வந்தா போதும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்ப உதவி செய்யற மனப்பான்மை வரும்? தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மம்னு அதானே பெரியவங்க எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரி, ஆரம்பத்தில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கீங்க. ஆனால் வளர்ந்த பிறகு 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கிறீங்க. உங்களை வளர்த்து விட்டவன் நடு ரோட்டில் நிற்கிறான். அதை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அது அவங்க தலையெழுத்து. நம்ம யார் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க? வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான அளவு சம்பாதிச்சிருக்கேன். தேவையான அளவுனா அது எவ்வளவு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னு சொல்ல வேண்டாம், ஆனால் எப்படி சம்பாரிச்சிங்கன்னு சொல்லுங்கள். என்னோட உழைப்பும் டெடிகேஷன்னால. இல்லையே, வெளியில் வேற மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? நீங்கள் படத்தில் நடித்து சம்பாதிச்சதை விட... ஏய் எந்திரி, எந்திரி, வெளியே போ, வெளியே போ. கேமரா ஆஃப் பண்ணு. மேடம், இன்டர்வியூ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மேடம் 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 இருங்க, வெளியே போ. இருங்க மேடம். மேடம், நான் சொல்றது கேளுங்க, ரொம்ப கோவப்படாதீங்க. இது என்னுடைய கேள்வி இல்ல, மக்கள் கேட்ட கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆமாண்டா, மக்கள் தான் நீ சம்பாதிச்சியா நடிச்சு சம்பாதிச்சான்னு கேக்குறாங்கல்ல. டேய், உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. விபச்சாரியா இருந்தா கூட அவ விருப்பப்பட்டாதான் ஒருத்தன் கூட போவா. அந்த ஒருத்தன் யாரு மேடம்? ஏய், கிளம்புடா இங்க இருந்து. இன்னொரு வார்த்தை பேசுன உன்ன வெளிய போ. லூசு. வந்துட்டான் இன்டர்வியூடுக்கு. மேடம், சாரி மேடம். கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா இப்படி நடந்திருக்குமா? இன்னொரு வாட்டி யாரையாவது சிறப்பாக அடிக்க நினைச்ச என் ஞாபகம் தாண்டி வரணும். உனக்கு என்ன யாருன்னு நினைச்ச
கொன்னு புதைச்சிருவேன். ஐயோ 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 பைத்தியம் பிடிக்க. ஓடி உனக்கு என்ன பண்றேன் பாரு. ஹலோ மேடம், மேடம், ஏய், நான் கேட்கிற விஷயத்த கரெக்டா பண்ணணும், இல்ல சங்கரத்துட்டு போயிட்டே இருப்பேன். யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? நான் யாரா? நான் யாருன்னு தெரியல. நான் தான் ரிப்போர்ட்டர். தெரியலையா? நீ ரிப்போர்ட்டர் இல்ல, நீ யாருன்னு சொல்லு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. உண்மையிலே நீ கிளவர் தான். நீ இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ரிப்போர்ட்டர் இல்லை தான், ஆனா உன்னுடைய தீவிர ஃபேன். நீ ஃபேனே இல்ல. என்ன சொன்ன? ஏய், தப்பு 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 தப்பு. ஏய், என்ன சொன்ன நீ? அத சொல்லாத. அந்த வார்த்தையை நான் காதுல கேட்க கூடாது. ஏன் சொல்ற நீ? சொல்லாத. அப்படிதான்டா சொல்லுவேன். என்ன வெடிக்குது? சொல்லாத 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 சொல்லாத. என்ன வேணாலும் சொல்லு. உன்னுடைய ஃபேனல் மட்டும் சொல்லாத. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்பேன். ஆனா நான் உன்னோட ஃபேனல் மட்டும் சொல்லாத. நீ முதல் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண தெரியுமா? அன்னைக்கு முதல் லைக் போட்டவனே நான் தான். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் உன்னை நான் தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதா? நீ நம்மள உன்னை பார்க்கறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? சொல்றேன் கேளு. என்ன மச்சான், உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் வரதுக்கு லேட் ஆகும்னு தெரியும்ல, நீங்கள் கிளம்ப வேண்டியது தானே? சரி மச்சான், வண்டியில ஏறு. நேராக வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தலைவன் பார்ட்டிக்கு போகிறோம். இல்லை மச்சான், நான் வர முடியாது. ஏன்? சேனல்லேருந்து ஒரு ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வர முடியாது மச்சான். டேய் இறங்குடா. என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? ஏய் சொல்கிறா மச்சான். என் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகல மச்சான். சுத்தமாக கையில் காசு இல்லைடா. ஒரு 5000 ரூபா பணம் தான் கொடுறேன் மச்சான். சரி மச்சான், நான் வரேன். மச்சான் வா மச்சான், வா மச்சான். நீ வரத்துக்குள்ளே நான் குளிச்சுட்டே வந்துட்டேன். சரி மச்சான். சரி சரி சரி. ஒன்றும் இல்லை, என் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகல, அதான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, வச்சிரு. கிளம்புற மச்சான். ஏன் பறக்குற? இங்க வா, உனக்கு தான் ஜூஸ் வாங்கி வச்சிருக்கேன். குடி. டைம் ஆயிடுச்சுடா. குடிச்சிட்டு போடா. குடி. சாரி மச்சான், நீ போகிறத விட இன்டர்வியூக்கு நான் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். தலைவா, நான் ஹீரோயினை பார்க்க கிளம்பிட்டேன். நான் மெசேஜ் போட்டதும் வந்துருங்க.
பன்னெண்டு வருஷம் ஃப்ரெண்டு உனக்காக கொலை மட்டும் வந்திருக்கேன் தெரியுமா? தெரியாது. இப்போ தெரியுதா நான் எவ்வளவு பெரிய சின்சியரான ஃபேன்னு? டேய், நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். என் ஃபேன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற சொல்லு. இருக்கிற டயத்தை யூஸ் பண்ண மாட்டேன். நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். உனக்காக தான் வந்தேன், உனக்காக தான் கொலை பண்ணேன். நீ எனக்கு ஒரே ஒரு தடவை வேணும். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே 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 ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஆனா இந்த கையால உன்னை அடிக்க வச்சத பத்தியா? ஐயோ 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 ஐயோ. லாஸ்டா கேக்குறேன், ஒரே ஒரு தடவை முடியுமா முடியாதா? நீ என்ன பண்ணாலும் அது மட்டும் முடியவே முடியாது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேல்ல? முடியாதுல முடியாதுல? கடைசியா கேக்குறேன், முடியாதுல? முடியாத. என்ன பாக்குற? என்ன ரத்தக்கரையா இருக்கு பாக்குறியா? தெரிஞ்சுக்காத, பயந்துரு. தேவர், லாஸ்டா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. என்ன பாக்குற? உனக்கு தான் சங்கு. போய் தொற. நீ திறக்கலன்னு வச்சுக்கயேன், எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. போய் தொறடா. தப்பிக்கவே முடியாது. வாங்க. மேடம், யார் மேடம் உங்களை இப்படி பண்ணது? ஏய், யாரா நீ? ஏன்டா அப்படி பண்ண? சப்ளை பண்ற நீ என்னை சட்டை பிடிக்கிறியா? நான் சொல்றது நம்பல, நம்ப மாட்டல. இப்ப நம்ப பார். என்னை இப்பயாவது நம்புறியா? நம்புறேன். தயவு செஞ்சு என்ன விட்டு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இத முதல்லயே சொல்லியிருந்தா இவ்வளவு சேதாரம் இருக்காதுல்ல. ஆக்சுவலா நான் பொண்ணுங்களை எவ்வளவு நாளா பார்த்துவேன் தெரியுமா? நீ முதல்லயே ஓகே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு பாசமா இருந்திருப்பேன். கரெக்ட். என்ன போய் அடிக்க வச்சிட்டியே. ச்சே.
உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் கேளு, செய்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ணிராத. என்ன உயிரோட விட்டா மட்டும் போதும். நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். இப்பதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த கெட்டப்ல இல்ல. போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அழகா வர. ஓகே? சீக்கிரம் வா. ஐ எம் வெயிட்டிங். ஹீரோயின் சீஜா எந்த ரூம்ல இருக்காங்க? என்னாச்சு சார்? என்ன விஷயம்? எமர்ஜென்சி. சார் சொல்லு. என்ன உங்க விஷயம் ரூம் சார்? எங்க இருக்கு காட்டுங்க. வாங்க காட்டுறேன். சார் ஏதாவது பிரச்சனையா சார்? வாங்க சொல்றேன். இந்த ரூம் தான் சார். ஹலோ, என்ன பகல் கனவா? பலிக்காது. முதல்ல கட் பண்ணதே அந்த ஒயர் தான். உங்க ரெஸ்யூம் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க. இங்க இருந்து லாஸ்ட் ரைட். சீக்கிரமா குளிச்சுட்டு வெளியில வா. ஐ எம் வெயிட்டிங். உயிரோட இருக்க.
பொண்ணுங்கன்னா என்னடா நினைச்ச? நாங்க அடங்கி போற வரைக்கும் தான் நீங்க ஆம்பளைங்க. கோவம் வந்துச்சு நீங்களாம் தாங்க மாட்டீங்க. உனக்கு பொண்ணுங்களை பத்தியும் தெரியாது, அவங்க பவர் பத்தியும் தெரியாது. இந்த மாதிரி எது வேணாலும் எங்களாலையும் செய்ய முடியும். ஏந்திரி. உன்னெல்லாம் யார் ராணி? எதுக்காக நீங்க வந்த? எதுக்காக என்ன தேடி நீ வந்த? சொல்லலன்னு வெய்ய, உன்னை போட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், என்னை பற்றி உனக்கு தெரியாது. என் பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. ஹாஃப் அன் ஹவரில் நான் வெளியில் போலன்னு வை, என் ஆளுங்க உள்ள வந்துடுவாங்க. ஏற்கனவே நான் இது மாதிரி நிறைய பார்த்துட்டேன். ஏற்காடு வேணா உனக்கு புதுசாக இருக்கலாம், எனக்கு 30 வருஷம் பழசு. நான் சொல்கிறத கேட்டால் நீ தாங்க மாட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன் கேளு, அப்போ தான் நாங்கள் யாருன்னு உனக்கு புரியும். இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? எல்லாரும் பாருங்க, எல்லாரும் கவனிங்க. அண்ணன் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அண்ணன் வந்து இன்னைக்கு சந்தோஷமா எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறாப்புல. எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஹாப்பியா இருங்க, யாரும் சோகமா போக கூடாது. என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி. தம்பி இங்க வா. என்ன சோகமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. சர்க்கடிப்பியா? பழக்கம் இல்லைண்ணா. ஏய், பழக்கம் இல்லையா? தம்பி உட்கார வைக்கடா. உட்காரு உட்காரு உட்காரு. இருடா, அண்ணன் சந்தோஷமா கேட்குறாப்புல, கொஞ்சம் அடிச்சு விட்றா. இல்லைண்ணா, குடிச்சா தலை சுற்றி வாந்தி வந்துடும்ண்ணா. இது வரைக்கும் தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லை இல்லை, இன்னைக்கு அடி. இந்த ஒரு டைம் அடிச்சு பாரு, இந்த உலகம் எப்படி சுத்துதோ அந்த மாதிரி நீ சுத்துவ. ஏய், எடுத்து ஊத்துறா. அண்ணா வேணாண்ணா, அண்ணா அண்ணா நான் ப்ளீஸ் வேணாண்ணா, விட்டுருங்கண்ணா. அண்ணா அண்ணா வேணாண்ணா. அண்ணா ஊத்து, ஊத்துறா. அண்ணா இப்போ உங்களுக்கு என்னண்ணே? நான் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே? அவ்வளோதான். ஆமாண்டா. நான் மட்டும் இல்லைண்ணே, இங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று சொல்லிட்டானே. ஏய், என்ன மேட்டுடா? சரக்கு கட சரக்கு, அதில் என்ன இருக்கு? இருக்கு மதுக்கு இருக்கு, நாட்டில் ரொம்ப இருக்கு. கடவுள் இல்ல மடம் இருக்கு, மடம் இருக்கு. மது கடைகள் இல்ல இடம் இருக்கா, இடம் இருக்கா? மனுஷன் மதுவை குடிக்கல, மனுஷன மதுவு குடிக்குது.
பால் குடிய மறக்கும் வயசு பிள்ளை மது குடிக்க பழகுவத கொல்ல சரக்கு கட சரக்கு அதில் என்ன இருக்கு இருக்கு மதுக்கு இருக்கு நாட்டில் ரொம்ப இருக்கு கல்லீரெல்லாம் கடிச்சு தின்னும் மது பொட்டியே காசு பணம் பறிச்சு தின்னும் மறந்துட்டியே அட நேர்மை அழிஞ்சு போகும் உன் ஆண்மை குறைஞ்சு போகும் சொந்த வீடும் ஏலம் போகுமே சொல்லாம மானம் போகுமே குடும்பத்தில் தண்ணி ஊத்தாதே கூரைக்கு தீய வைக்காதே கூரைக்கு தீய வைக்காதே சரக்கு வீட்டுக்கொரு போர் வீரந்தான் அந்த காலம் அட வீட்டுக்கொரு குடிகாரந்தான் இந்த காலம் உன் ஆசை அழிஞ்சு போகும் அட ஆயுள் குறைஞ்சு போகும் மது கடையில் குடியிருக்காதே ஒரு மண் புழுவும் ஒன்ன மதிக்காதே கள்ளு கடையில் நியாயம் பேசாதே காந்தி படத்தில் கல்லறியாதே காந்தி படத்தில் கல்லறியாதே சரக்கு கட சரக்கு அதில் என்ன இருக்கு ஹலோ ஹலோ ஃபோட்டோ எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு என்னதான் வேணும் 50,000 எடுத்துக்கிட்டு நான் சொல்ற லொகேஷன் வா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் பயப்படாத சரி அந்த போட்டோ மட்டும் டெலீட் பண்ணிடுங்க ப்ளீஸ் எங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உயிரையே விட்டுருவாரு அந்த போட்டோ மட்டும் டெலீட் பண்ணிடுங்க ப்ளீஸ் எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு ப்ளீஸ் தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க அச்சா வீடியோவை டெலீட் பண்ணிடுறா பண்ணிடுவோம் மொபைல் கீழே சார்ஜ் போட்டிருக்கேன் கீழே வா உன் கண்ணு முன்னாடியே டெலீட் பண்ணுறேன் ஏமா தயங்குற பயப்படாம உள்ள போ விடு ஏய் எஜிக் கால் விடு ஏய் இங்கடி ஓடுற ஏய் ஓடி ஓடின்ற விடா 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 இங்க ஓடுற சொல்லுடா போய்டா போய்டா
நான் வேலு சொன்னா புரிஞ்சுக்கோ. அண்ணன் சொல்லியிருக்கு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக ஒதுங்கி போயிடு. ஏற்கனவே 4 கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், மறுபடியும் ஏன் வந்து மூக்க நுழைக்கிறேன்? நாங்களா வாழக்கூடாதா? உங்கள் அண்ணன் இல்லை, எந்த நொண்ணே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான். இந்த ஊரில் அவனை மீறி எதுவும் நடக்காது. எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான். நீ அவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து வெளியில் போக முடியாது. ஹாய்ண்ணா. வணக்கம் தலைவா. வணக்கண்ணா. வணக்கம் முத்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒருத்தன் குடைச்சல் கொடுத்துருந்தான், அதான் முடிச்சுட்டு வரேன். ஆமாம், காரில் யாரு? தெரிஞ்ச பொண்ணுண்ணா. இங்கே தான் வீடு, ட்ராப் பண்ண போயிட்டு இருக்கோம். சரி சரி, நல்லா பண்ணுறீங்க. ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன், நான் உனக்கு கால் பண்ணுறேன். வரேண்ணா. வாங்க வாங்க, பாய். பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்கண்ணா. என் மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? என்னடா பார்க்குறீங்க? சாப்பிடுங்கடா. என்ன முத்து, உங்கள் டீமில் ஒருத்தனை காணோம்? புகழெல்லாம் இப்போ எங்கள் கூட சேர்றதே இல்லை. எங்கே போகிறான் எங்கே வரான் ஒன்றுமே புரியல தலைவா. முத்து, இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா விஐபி இப்போ நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம கான்ட்ராக்ட் கூட 6 மாதமாக ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நீ அனுப்பின பொண்ணால் தான் சைன் பண்ண வச்சுருக்கேன். முத்து, நம்மளால் முடியாததெல்லாம் அந்த பொண்ணுங்களால் முடியுது. நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் முத்து. அந்த அதிகாரிங்க, இந்த விஐபிங்கெல்லாம் இந்த பொண்ணுங்க விஷயத்தெல்லாம் வீக்காக இருக்கானுங்க. இப்போ நம்ம தொழிலில் பிசில் அடித்தா நம்ம எல்லாம் மாட்டிப்போம். நீங்கள் சொல்கிறது புரியுதுண்ணா. அந்த புகழ் பையன் எங்களுக்கு தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணுறானா? காசி, எங்கே பிசில் அடிக்குது? நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் ஜட்ஜ் பண்ணால் கரெக்டாக இருக்குண்ணா. ஆமாம் தலைவா, அப்பெல்லாம் கூப்பிட்டா ஓடி வருவான். இப்போ என்னடான்னு கேட்டா ஹீரோயினை இன்ட்ரி எடுக்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சாக்கு சொல்கிறான். இது ரொம்ப டென்ஷன் முத்து. டைம் பார்த்து முடிச்சு விடு. எந்த ஹீரோயின் முத்து? அவ தான் நம்ம ஹீரோயின் ஸ்ரீஜா. என்ன முத்து சர்வசாதாரணமாக சொல்கிற? அந்த மாதிரி ஹீரோனை நம்ம கண்ட்ரோலில் வச்சா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். உன்னால் முடியுமா? என்ன தலைவா இப்படி கேட்டீங்க? நமக்கு என்ன புதுசா? நீங்கள் ஒன்று சொல்லுங்க, நாளைக்கு என்ன பண்ணுறேன்? நீ என்ன உணலாம் பண்ணு, உன் பின்னாடி நான் இருக்கேன். என் பின்னாடி இந்த அரசாங்கமே இருக்கு. உன்னால் பண்ண முடியுமா? நான் முடிச்சுட்டு சொல்கிறேன், லைவாக வந்து பாருங்க. இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன்னு பார்க்குறியா? நீ தான் சாவ போறிய. ஏற்கனவே ஸ்கட்ச் பிடி தானே வந்திருக்கேன். என்ன சொன்ன? ஸ்கெட்சு உன்னோடதா? மொத்த ஸ்கெட்சும் என்னதுடா? நீங்க உட்கார்ந்துருக்கிறதே நான் போட்ட ஸ்கெட்ச் தான்டா. இந்த பாரு, இந்த பையன்தான். இவனா? ஆமாம், இவன் பேர் புகழாச்சே. நீ என்ன பண்ணுறன்னா சொல்லுங்க சார். இந்த பையனை ஹீரோயினை இன்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பு. கண்டிப்பா சார். உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? சொல்லுங்கள் சார். நம்ம ஏற்காட்டுக்கு அவங்க ஷூட்டிங் வந்திருக்காங்க. நாளைக்கு மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு. நம்ம ஸ்டாஃப் எல்லாம் அங்கே போறாங்க. ஓகே சார். நாளைக்கு நீ மட்டும்தான் இன்டர்வியூ எடுக்கணும். எடுப்பியா? ஓகே சார், நான் பண்ணுறேன் சார். இவர் யாரு? டிரைவர் தானே நினைக்கிறேன். ஆமா. இல்லை, நீ சொன்னியே ஒரு சேனல், அந்த சேனலோட எம்டி அவர், என்னுடைய நண்பன். ஹலோ மேடம். ஹலோ.
இப்போ எனக்கும் என் நண்பனுக்கும் ஹோட்டல் மேனேஜர் இன்னும் 2 பேருக்கு மட்டும்தான் நம்ம பிளானை பற்றி தெரியும். ஓகே. நம்ம பிளான் படி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அந்த பையன் 11:30 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறமா நீ நினைக்கிறது செய்யும். சரியா? அப்புறம் முக்கியமாக இந்த இது சேஃப்டி பார்த்து. தேங்க்ஸ் அங்கிள். எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அப்பா செஞ்ச உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் வெறும் தூசுமா. சரி, நீங்க எல்லாமே செட் பண்ணிட்டுருங்க. I'll be back in 2 minutes. ஓகே மேடம். என்ன பண்றது? ஹலோ அங்கிள். சொல்லுமா. நம்ம பிளான் படி அவன் வரல அங்கிள். இன்னொருத்தன் வந்திருக்கான். என்னமா சொல்ற? அப்ப அவன் வரலையா? இப்போ என்ன பண்றது அங்கிள்? சரி, நீ எதுவும் யோசிக்காத. நம்ம போட்ட பிளான் படியே செய். கண்டிப்பா இவங்கிட்ட ஏதாவது குழு கிடைக்கும். ஓகே அங்கிள். சரிம்மா. பாய். டோர்ல டு நாட் டிஸ்டர்ப் போர்டு இருக்கும். அதை வெளியே மாட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் நீ யாரு வராங்கன்னு சொன்ன? யாரு வேணாலும் வரட்டும். ஆல்வேஸ் வெல்கம். அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் சுற்ற மாட்டேன். நான் அவனை தேடி தான் வந்தேன். அவன் இடத்துல நீ வந்து மாட்டிக்கிட்ட. உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக என்ன தேடி வந்த? சொல்லு. சொல்லு. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? என்னை பத்தி இப்ப தெரியுதா? இங்க பார், நான் அவனு மட்டும் இல்ல, ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. ஐயா, அந்த ஆபீசர் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாருங்க ஐயா. இங்க பாருங்க ஐயா, ஆர்டர் காப்பி. சரி, நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. அவனுக்கு என்னோட சைடுல இருந்து நன்றியை சொல்லிடு. ஐயா, தம்பிக்கு தான் ஏன் நன்றி சொல்லணும். அவர் தான் அந்த ஃபைலை முடிச்சு கொடுத்தாரு. அப்படியா? ஆமாங்க ஐயா. அவனா முடிச்சு கொடுத்தான்? ஆமாங்க ஐயா. அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டானா அவன்? ருத்ரா, இங்க வா. அப்படி என்னப்பா அவங்கிட்ட பேசுன? 1 வருஷமா எங்களால முடியாத விஷயத்த நீ சாதாரணமா முடிச்சிட்ட. எப்படி பண்ண? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சம்பா. எங்க பின்னாடி இதை மாதிரி எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர்னு நிறைய விஐபிங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சப்ளை. எங்கள் டீம்லேயே புகழ் தான் அழகான காலேஜ் பொண்ணுங்க, ஸ்கூல் பொண்ணுங்கன்னு தூக்குவான். அவன் எப்படி பிளான் பண்ணுவான் தெரியுமா? ஹாய், சாரி லேட் ஆயிடுச்சு. போலாமா? ஃப்ரெண்டு. ஓ ஹாய். ஏய், யார் இவங்க? என் ரூம்மேட். சொல்லவே இல்லை. சரி, அவங்க நம்பர் கொஞ்சம் வாங்கி கூட. நம்பரா? உனக்கு எதுக்கு? உன் நம்பர் நாட் ரீச்சபிள்னே வருது, பேசணும்ல. ஓ அதான். சரி, ஓகே. நம்பர் குட்ரி. நோட் பண்ணிக்கோ. காலேஜுக்கு டைம் ஆச்சு, பார்க்கலாம். பை. வா. செம்மையா இருக்காளே, தூக்கிற வேண்டியதுதான். ஹலோ ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். என்னங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? சாரி. உங்க ரூம்மேட் பிரியாவோட ஃப்ரெண்டுங்க. அன்னைக்கு ஃபோன் நம்பர் கூட வாங்கினல்ல. ஓ சாரி. நல்லா இருக்கீங்களா? சரி, அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுங்க. இப்போ கால் பண்ணல, அதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓகேங்க, வரட்டா? பாய்.
ஆக்சுவலி மேம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களே, இட் வாஸ் ஸோ ஈஸி. அதான் நேற்று. ஒரு நிமிஷம், புது நம்பரா இருக்கே, யாருன்னு தெரியலையே. ஹலோ, யாரு? ஹலோ, நான் தாங்க பிரியா ஃப்ரெண்டு. ஞாபகம் இருக்குங்களா? ஓ சொல்லுங்க. என்னங்க நம்பர் வாங்குனீங்க, சேவ் பண்ணாமல் போயிட்டீங்க பார்த்தீங்களா? ஓகே, டோன்ட் வரி, சேவ் பண்ணிக்கிறேன். சேலம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஆ ஒரு முக்கியமான இடம் ஒன்று சொல்கிறேன். 1000 சாமி சிலைங்க ஒரே கோயில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? 1000 சாமி சிலையா? எந்த கோவில், எங்க இருக்கு? எனக்கு தெரியல. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரெடியாக இருங்க, வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இல்ல, நான் வரல. வரணும், வரீங்க. ஹலோ 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 ஹலோ. 1000 சாமி சிலைகள் ஒரே இடத்துல இருக்கிறத நான் இப்போதான் முதல் முறையா பார்க்குறேன். அதனால தான் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். வேற எதுவும் நினச்சிக்காத. பார்த்தீங்களா, 1000 சாமி சிலைங்க, உள்ள ஒரு பெரிய லிங்கம் இருக்கு. ஓகே. கோயிலுக்கு வந்தா நேராக வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் சென்னைக்கு தான் போகணும். என் வீடு சேலத்தில் தானே இருக்கு, வாங்க எங்கள் வீட்டுக்கு போவோம். பரவாயில்லையே, வீடு கிட்ட தான் இருக்கு. வாங்க. எடுத்துக்கோமா. தேங்க்யூ ஆண்டி. இந்த அப்பா அம்மா எப்படி இருக்காங்கம்மா? அப்பா அம்மாலாம் இல்லை ஆண்டி, எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான். சாரிம்மா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அங்கிள் இருக்காரு, பாப்பா இருக்கா, நான் இருக்கேன். நாங்கள் எல்லாம் உன்னோட ஃபேமிலி தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுவும் வீடு, நீ எப்போ வேணா வரலாம். ஓகே, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. என் வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் ஃபேமிலியை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உண்மையிலேயே உன்னை பார்த்ததும் ஒரு பொறுக்கி பையன் தான் நினச்சேன். உன் ஃபேமிலியை பார்த்ததும் உன் மேலே கொஞ்சம் மரியாதை வந்துருச்சு. என்னம்மா நீ இப்படி சாப்பிட்ற? இரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். சாப்பிடு. என்னம்மா அப்படி பார்க்குற? சாப்பிடும்போது அழக்கூடாது, சாப்பிடு. சரிங்க ஆண்டி. உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து 1 மாதம் ஆச்சு. அவங்கள பார்க்கலான்னு வந்தா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிற. வா தர்ஷினி, நான் சொல்லலை யாருமே வீட்டில் இல்லை பார்த்தியா? வா உட்கார். சரி, நான் குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? வேண்டாம், ரொம்ப தலை வலிக்குது. நீ ரிலாக்ஸ் பண்ண, நான் 5 நிமிஷத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். தர்ஷினி, தலைவலி குறைஞ்சிருக்கா? இப்போ பரவாயில்ல? வேண்டாம். ஒன்றும் இல்லை, வேண்டாம். ரிலாக்ஸ் ஆகணும்ல, அதனால தான். ஒன்றும் இல்லை தர்ஷினி, ரிலாக்ஸாக இரு. நம்ம 2 பேரும் என் அக்காவை மீட் பண்ணணும். எப்போ போகலாம்? போகலாம், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நீ எப்போ சொல்கிறியோ அப்போ மீட் பண்ணலாம். ஹலோ டாக்டர் தர்ஷினியா? ஆமாம். உங்களை பார்க்கணும்.
கொஞ்சம் நேரில் வர முடியுமா? யார் நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நேரில் வந்தால் எல்லாம் பேசிக்கலாம். முடியாது. ஹலோ 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 ஹலோ. ஹலோ. உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், பாரு. ஹலோ. சொல்லு. யார் இந்த வீடியோவை கொடுத்தது? உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது? நேரில் வா சொல்கிறேன். ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிடுங்க. சரி சரி, எங்க வரணும் சொல்லுங்க. நீ சும்மா வரக்கூடாதுமா. வரும்போது 5 லட்ச ரூபா பணத்தோட வா. 5 lakhs? நாளைக்கு சரியா 5 o'clock லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ வந்துரு. ஓகேவா? ஓகே, கண்டிப்பா வரேன். அந்த வீடியோவை மட்டும் யாருக்கும் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். ஹலோ. ஹலோ புகழ். சொல்லு தர்ஷினி. நாம 2 பேரும் ஒண்ணா இருந்ததை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. என்ன சொல்ற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவன்கிட்ட இருந்து அந்த வீடியோவை வாங்கு. நான் உனக்கு அவன் நம்பர் அனுப்புறேன். ஹலோ. ஏய் முத்து, எங்கடா இருக்க? நீ தான் தர்ஷினிக்கு ஃபோன் பண்ணியா? தோடா, நான் கொண்டு வர பழத்தெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாராம். ஆனால் இவர் கொண்டு வர பழத்தை மட்டும் மறைச்சி சாப்பிடுவாராம். ஏய், எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்ச பார்த்தியா? அதுக்காகத்தான் இந்த 5 லட்ச ரூபா ஃபைன். மச்சான், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த 5 லட்சத்தில் பாதி எனக்கு வேணும். அதுக்கு தான் அந்த வீடியோவே உனக்கு அனுப்பிச்சேன். புகழ். புகழ், புகழ். யாருமா? யார் வேணும்? வீடு பார்க்க வந்திருக்கீங்களா? நான் தான் ஹவுஸ் ஓனர். சொல்லுமா. இங்க ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. ஃபேமிலில யாரும் இல்லையே, ஒரு பையன் மட்டும் தான் இருந்தான். 1 மாசத்துல அவனும் காலி பண்ணிட்டு போயிட்டான். ஆண்டி உள்ள போய் பார்க்கலாமா? பாருமா, ஓபன்ல தான் இருக்கு. கொஞ்சம் இருமா. அழாதம்மா, அழாத. தர்ஷினியா? ஆமா. மேடம் உட்காருங்க. டோரை சாத்துங்க.
தயவு செஞ்சு அந்த வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி நீ 5 lakhs கொடுத்துட்ட. நீ சொன்ன மாதிரி வீடியோ டெலீட் பண்ணுவேன். ஓகே ஓகே டன். இவன் என்னடா பண்றான்? ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி போலாம். என் அக்காவை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. நான் கரெக்டா தானே இருந்தேன். ஃபேமிலி சென்டிமெண்ட்காக தானே நான் ஏமாந்தேன். அவன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தீபா. செத்துடலாம் போல இருக்கு. நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம், பயப்படாத. சொல்லுங்க தலைவா. நேத்து உன் கார்ல ஒரு பொண்ணு இருந்தால, பாத்துட்டீங்களா? அவ என் கண்ணுக்குள்ளே நிக்கிறாடா. அவ்வளவுதானே, கொஞ்சம் பணத்தை விட்டு வச்சா வந்துட போறா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவ எனக்கு வேணும். தலைவா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஹலோ, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்க கேட்ட பணத்தை தான் நான் கொடுத்துட்டேன்ல. ஏய் உன் பணம் எவனுக்கு வேணும்? நான் சொல்றேன்ல. என்ன சொல்லுங்க. இப்ப நீ அந்த இடத்துக்கு வர, மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான் சொன்னதை செஞ்சிருவேன். ஓகேவா? சாரிக்கா, தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன்க்கா. அக்கா அதை இப்ப வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ற எல்லாரையும் வீடியோ எடுத்து அனுப்புறேன்க்கா. நீ கண்டிப்பா வருவேன்னு தெரியும். நான் தான் 5 லட்சம் கொடுத்துட்டேன்ல, மறுபடியும் ஏன் எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், நான் பணம்லாம் கேட்க மாட்டேன், பயப்படாத. நான் சொல்றதை மட்டும் இந்த ஒரு வாட்டி செஞ்சிட்டேன்னா உன்னை விட்டுருவோம். ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க? அங்கே இருந்து இங்க வர்ற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? இத பார், உன்னை விட்டுலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா விட மாட்டேன். ரெக்கார்டு பண்றியா? ரெக்கார்டு? ஏய், ஏய், நீ சொன்னா அவள் வர சொன்ன. இவ என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுதா? எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. இவ்வளவு உயிரோட விட்டோம், நம்ம எல்லாரும் காலி. இப்ப என்ன பண்ணலாங்கிற? 5 லட்ச ரூபாய் வாங்கி கூட புத்தி வரல. எல்லாம் உன்னாலதான் நடந்தது. உன்னை நம்பினதுக்கு இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியே. என்ன இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லு. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. உங்க எல்லாரையும் போலீஸ்ல மாட்டி விடுறேன்.
இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. இவளை தூக்கிட்டு போய் அவள் பிஜி மேலே இருந்தே போட்டுடலாம். ஓகே தூக்கு. இப்போ தெரியுதா எனக்கு அவனுக்கும் என்ன சம்மந்தம்னு? விடமாட்டான்டி, உன்னால் தப்பிக்கவே முடியாது. அவன் மாட்டியிருந்தா கூட இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காது. உன்னை தேடியெல்லாம் நான் வரல, நீயே வந்து மாட்டிக்கிட்ட. நான் அவனை கொல்லணும்னு நினைச்சேன், என் வேலையா நீயே முடிச்சிட்ட. இனிமே நீ எனக்கு தேவையே இல்லை. Go to hell. மேடம் கீழே போய் மாஸ்டருக்கு கொண்டு வா. மேடம் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். உள்ள யாரும் விடாதீங்க. என்ன சார் இப்படி கொலை பண்ணியிருக்கான்? முருகவேல், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. குவிக். ஓகே சார். ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பாடியை சுற்றி மார்க் போட்டு வச்சிருங்க. ஓகே சார். காஃபி அங்கடா போலீஸ் மீடியெல்லாம் வந்திருக்கு, ஒரே பரபரப்பா இருக்கு. என்னண்ணா என்னன்னு தெரியலண்ணா, போய் பார்த்துட்டு வரட்டுமாண்ணா? போய் பார்த்துட்டு வா. சார் உள்ள துப்பாக்கி சத்தம் கேட்டதுன்னு சொன்னாங்களே, உண்மையா சார்? சார் செத்தது 2 பேர் மட்டும் தானே சார், இல்லை நிறைய பேர் இருக்காங்களா சார்? என்கவுண்டர் பண்ணீங்களா சார்? விசாரணை போயிட்டு இருக்கு. உள்ள 2 பேர் இறந்து கிடக்குறாங்க. உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இறந்துருக்காரு. விசாரணை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். என்னண்ணா பிரச்சனை? ரூம் நம்பர் 302ல் 2 பேர் செத்து கிடக்குறானுங்களாம். அதில் ஒருத்தர் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவன், இன்னொருத்தர் லோக்கல் சேனல் ரிப்போர்ட்டரான். அதான் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த கொலைகள் என்ன மோட்டிவ்க்காக நடந்திருக்கு, இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். உள்ள உட்காந்து பேசலாம். காசி என்னாச்சு? நான் அந்த ரூம் நம்பர் 302ல் நம்ம பார்க்க வந்தோம்ல முத்து பையன். ஆமாம். செத்து கிடக்குறானா? என்ன சொல்ற? ஆமாண்ணா, கூட ஹோட்டலில் வேலை செய்கிறோன்னு ஒருத்தர் செத்து கிடக்குறானா? காசி வண்டி எடு. சொல்றா. அப்பா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்னாச்சு? அப்பா நம்ம ஏற்காடு கிராண்ட் பேலஸ் இருக்குல்லப்பா, அங்கே நம்மளால ஒருத்தனை மர்டர் பண்ணிட்டாங்கப்பா. மர்டரா? ஆமாப்பா. எப்படி? அப்பா அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருக்கான்ப்பா. அங்கே ஏதோ பிரச்சனையாகி அவனை கொலை பண்ணிட்டாங்கப்பா. மீடியாக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிச்சு. என்ன பிரச்சனைனா நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஃபோனில் இருக்குப்பா. அந்த மொபைல் எனக்கு வேணும்பா. யாரோ புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான்பா, அவன் தான் அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கான்பா. அவன் யாருன்னே தெரிலப்பா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலப்பா. சரி நீ ரிலாக்ஸ் சார், நான் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. ஓகேப்பா. ஐயா சொல்லுங்கய்யா. இங்கே பாரு, ஏற்காடு கிராண்ட் பேலஸில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. அங்கே மர்டர் ஆன அந்த ஆளுக்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு. அது எனக்கு வேணும். ஐயா நான் பார்த்துட்டு சொல்கிறேங்கய்யா. இங்கே பாரு, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த மொபைல் எனக்கு இம்பார்ட்டன்ட், அது வேணும். ஐயா சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன்யா.
சார் எங்கேயா இருக்கிற? ஹோட்டல் கிராண்ட் பேலஸில் ஒரு மர்டர் கேஸ் சார். நான் ஸ்பாட்டில் இருக்கேன் சார். அங்கே ஸ்பாட்டில் ஏதாவது 2 ஃபோன் இருக்கும். அதை ஃபாரன்சிக் டீம் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஃபோனை நீ எப்படியாவது எடுத்துரு. ஓகே சார். ஹலோ சார். யோ என்னையா ஃபோன் கிடச்சிதா? சார் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன். ஃபோன் எங்கேயுமே கிடைக்கலையே சார். என்னையா தேடி பார்த்தியா? கிடைச்சிச்சா? ஐயா ஸ்பாட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சுங்கய்யா. அந்த ஃபோன் எங்கேயும் கிடைக்கல. யோ நல்லா தேடினியா? நல்லா தேடி பார்த்தாச்சுங்கய்யா. விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஃபோன் கிடச்சதும் உங்களுக்கு கால் பண்ணுறேயா. சரி வை. சொல்லுங்கப்பா. ஏன்பா அந்த ஃபோன் எங்க தேடியும் இல்லைன்றான். என்னப்பா சொல்றீங்க? டேய் அந்த கொலையை பண்ணவன் தான் அந்த ஃபோனை எடுத்துட்டு போயிருக்கான். உனக்கு அவன் இருக்கிற இடம் தெரியுமா? அப்பா அது ஒரு பொண்ணுப்பா. அவதான் எடுத்து போயிருக்கணும். அவ போட்டோ அனுப்புற பாருப்பா. அந்த கொலையை பண்ணது இவதான்பா. ஐயா சொல்லுங்கய்யா. யோ இப்போ ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. அவ தான் மர்டர் பண்ணி மொபைல் எடுத்துட்டு போயிருக்கான். அவளை தேடி கண்டுபிடிச்சு அந்த மொபைலை வாங்கு. அந்த மொபைல் கைக்கு வந்த உடனே அவ மேல ஒரு பெரிய கேஸ போட்டு லைஃப் லாங் உள்ள தள்ளு. வெளியவே வரக்கூடாது. சரிங்கய்யா. இந்த மொபைல் விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? ஐயா இதெல்லாம் சொல்லணுமாங்கய்யா? எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்யா. மார்னிங் சார். இவதாயா அந்த கொலையும் பண்ணிட்டு ஃபோனையும் எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கா. சார் இவங்க ஆக்டர் ஸ்ரீஜா சார். என்னையா சொல்ற? நடிகையா? டாக்டர் ஸ்ரீஜாவா? ஆமாம் சார். அப்படின்னா இவ எங்க இருக்கான்னு பார்த்து லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கஸ்டடியில் எடுங்கயா. எஸ் சார். என்ன சார், யார் வேணும்? நடிகை ஸ்ரீஜா இருக்காங்களா? மேடம் இல்ல சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உள்ள போய் பார்க்க முடியுமா? நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்றேன்ல சார். நகருங்க, நாங்க சார் பார்த்துக்கிறோம். இருங்க சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொன்னீங்களே, எந்த ஹாஸ்பிட்டல்? தரன் ஹாஸ்பிட்டல் சார். மேடம், நடிகை ஸ்ரீஜா எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்க? வார்ட் நம்பர் 12 அட்மிட் ஆயிருக்காங்க சார். ரிஜிஸ்டர் கொஞ்சம் காட்டுங்க. என்னங்க இதுல பேரே இல்ல? சார் அவங்க அட்மிட் ஆகி 1 வீக் ஆகுது சார். முன்னாடி பாருங்க. என்ன சார்? மேடம், நேற்று ஏற்காட்டில் நடந்த மர்டர் கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏற்காடா? கொலையா? என்ன சார் சொல்றீங்க? டாக்டர், என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? டாக்டர், நான் இங்க அட்மிட் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? மேடம், நீங்க அட்மிட் ஆகி 10 நாள் ஆச்சு. என்ன சொன்னீங்க? ஆமா சார், லாஸ்ட் 10 நாளா நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கும் அந்த மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இல்ல மேடம், உங்களை விசாரிக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் நீங்க கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். எங்க கூட ஸ்டேஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். என்ன சார் சொல்றீங்க? அவங்க தலையில அடிபட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க எப்படி ஸ்டேஷனுக்கு வர முடியும்? சுனிதா, அந்த ஃபைலை கூட பாருங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. தலையில அடிபட்டிருக்கு. கம்பல்சரி பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். சார் அவங்க 10 டேஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க சார். யோ, அவள் அப்படிதான் சொல்லுவா. அவள் தான் கொலையே பண்ணியிருக்கா. வரலனா கோர்ட்ல இருந்து சம்மன் வரும்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு வா. மேடம், இந்த கொலையை நீங்கள் தான் பண்ண மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வரலனாலும் உங்களுக்கு சம்மன் வரும். நீங்கள் கோர்ட்டில் வந்து ஆஜராக வேண்டியிருக்கும். சார், நான் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கோர்ட்டு சம்மன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரும். நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்க. ரூம் நம்பர் 302ல மாடு நடந்த அன்னைக்கு யார் தங்கியிருந்தா லிஸ்ட் கொடுங்க. சிசிடிவி ரூம் எங்க? பேக் சைடில் இருக்கு சார். 13-14 ஃபுட்டேஜ் பார்க்கணும். அதில் 9:30க்கு போங்க. எஸ். ஸ்டாப்.
அப்படியே ஜூம் போங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். சார் பாருங்க. எவ்வளோது முருகவேல், இந்த பொண்ணு வேற அந்த பொண்ணு வேற. எஸ் சார். தம்பி, இதோட காப்பி எனக்கு பென்ட்ரைவில் கொடுத்துரு. கண்டிப்பாக சரியா? ஓகே சார். ஓகே. ஸ்ரீஜா வந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அவங்க தங்கச்சி வந்த மாதிரி இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். கேஸ் நம்பர் 18 2023 ஏற்காடு மர்டர் கேஸ் ஸ்ரீஜா. யுவர் ஆனர், லாஸ்ட் மந்த் 28/4/2023 ஏற்காட்டில் இருக்கிற ஹோட்டல் கிராண்ட் பேலஸில் ஸ்ரீஜாவாகிய இவங்களை இன்டர்வியூ எடுக்க வந்த எஸ்டிவி ரிப்போர்ட்டர் முத்துவை இவங்க கொலை செய்யும் நோக்கத்தோட கன்னில் ஃபயர் பண்ணி அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள 15 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி வழங்கி உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யூ மே ப்ரொசீட். குற்றம் சாட்டப்பட்ட என் கட்சிக்காரர் ஸ்ரீஜா அவர்கள் கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த தேதிக்கு முன்பே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மருத்துவர் கண்காணிப்பிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருந்தார் என்ற ஆதாரத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், போலீஸ் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிற எஸ்டிவி ரிப்போர்ட்டர் முத்து அவர் அந்த கம்பெனியில் வேலை செய்யவில்லை என்று அந்த கம்பெனியோட எம்டி கொடுத்த ரிப்போர்ட். அதனால் எனது கட்சிக்காரரை இந்த பொய்யான வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் காவல்துறை தொடர்ந்து தவறான தகவல்களை இந்த நீதிமன்றத்தில் அளித்துள்ளனர். ஏனென்றால் எனது கட்சிக்காரர் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை. அவருடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை திட்டமிட்டே இந்த பொய்யான வழக்கை இவர் மீது தொடுத்துள்ளனர். ஆகவே எனது கட்சிக்காரரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பைலா, இந்த வழக்கில் இவங்களை முக்கிய குற்றவாளியாக சந்தேகப்படுகிறோம். அதனால இவங்களை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கிட்ட அவங்க கொலை பண்ணலன்னு சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீஜாவை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. கோர்ட்ல அவைலன்னு ப்ரூவ் பண்ணிட்டாயா? அது மட்டும் இல்லை, அவளோட லவர் தான் இந்த கேஸுக்கு ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கயா. அவன் சும்மாவே எல்லாத்தையும் நோண்டுவான். இதை விட மாட்டாயா. உஷாரா இருந்துக்கு. ஹலோ அங்கிள். ஹலோ, சொல்லுமா. இன்னைக்கு என் தங்கச்சியோட நினைவு நாள். நான் சமாதிக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துருங்க. சரிம்மா, நான் வந்துடுறேன். ஹலோ. ஹலோ ஷாம், எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லு. என் தங்கச்சிக்கு இன்னைக்கு நினைவு நாள். நான் அஃபிஷியல் மீட்டிங்காக வெளியே போயிட்டுருக்கேன். நான் இப்போ சிமெட்ரிக்கு போயிட்டுருக்கேன். நீயும் வந்துரு.
சாரி. அவ எப்படி பண்ணா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? சரியா தெரியல. ஆனா இவ மொபைல பார்த்தா இவளை யாரோ பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க. அவ என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். இதை எப்படி மறைச்சான்னு தெரியல. ஒரு நிமிஷம். ஐஸ்வர்யா, போன். நான் 2 நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த 2 நம்பரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். சார் இந்த 2 நம்பர் சேலத்தில் இருக்குது சார். ஒரு நம்பர் புகழ்ன்ற பேரில் இருக்குது சார். இன்னொரு நம்பர் முத்து பேரில் இருக்குது சார். புகழ்ன்ற பேரில் தான் நிறையா கால்ஸ் வந்திருக்கு. முத்துன்ற பேரில் 2-3 கால்ஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த வீடியோ அனுப்பவே முத்து சார். அந்த அட்ரஸ் கொஞ்சம் பாருமா. சார் இந்த 2 பேருமே ஒரே நம்பரில் ஒரே அட்ரஸில் தான் சார் இருக்காங்க. இவன் பேர் புகழ். இவன் நம்பர்லேருந்து அதிகமாக கால்ஸ் போயிருக்கு. வீடியோ அனுப்புகிறவன் பேர் முத்து. இவங்க 2 பேரும் சேலத்தை சேர்ந்தவங்க. புகழ் ஃபோட்டோ கிடச்சிச்சு, முத்து ஃபோட்டோ ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. இவர் நீ இதை பற்றி கவலைப்படாத. ஏதோ தப்பாக இருக்கு. நம்பிக்கையார. ஓகே, சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன். ஓகே தர்ஷினி, உன்னை நினைச்சு கோவப்படுறதா வேதனைப்படுறதானே எனக்கு தெரியல. நீ ஆரம்பத்திலேயே இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. என்ன உன் அம்மா நம்ம வீடியோ எடுத்திருப்பானுங்க. இங்க யாருமே விருப்பப்பட்டு தப்பு பண்றதில்ல தர்ஷினி. சிலது விபத்தாவும் சிலது வற்புறுத்தியும் தான் நடக்குது. ஒரு விஷயம் சரியில்லை, அது தப்புன்னு தெரிஞ்சா அதை உடனே பெத்தவங்க கிட்ட சொல்லிடணும். அவங்கள தவிர வேற யாராலும் நம்மள ஏத்துக்க முடியாது. பொண்ணுன்னா பூ மாறினே சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது புயலாவும் பூகம்பமாவும் மாற நம்ம தான் கத்துக்கணும். அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டிய தர்ஷினி. சிரிஜா, சிரிஜா, என்னம்மா அதே பார்த்துட்டு இருக்கிற? அவர் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. இல்ல அங்கிள், சட்டப்படி அவங்கள நெருங்க கூட முடியாது. இதுல எப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? என்னம்மா சொல்ற? இங்க சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கிற தண்டனை பணபலமும் அதிகாரமும் இருக்கிறவனுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படியே அவனுங்களுக்கு தண்டனை கிடைச்சாலும் எப்படியும் ஜாமீன்ல வர போறானுங்க. அதுக்கு உன்னால என்னம்மா பண்ண முடியும்? அங்கிள், ஏன் ஒரு ஆம்பளை நினைச்சாதான் எதுவா இருந்தாலும் பண்ண முடியுமா? அதே ஒரு பொண்ணு நினைச்சா எதுவும் பண்ண முடியாதா? அந்த பொறுக்கிங்களை ஏன் கையால துடிக்க துடிக்க கொள்ளணும். இனிமே பொண்ணுங்க மேல கைய வச்சா எல்லாரும் செத்துருவோமோன்னு பயப்படணும். அங்கிள், தர்ஷினி சாவுக்கு காரணமானவங்க சேலத்துல இருக்கிறதா ஷாம் சொன்னாரு. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அவனுங்களை ஏன் கையாலே கொல்லணும். என் தங்கச்சியோட அந்த ஆபாச வீடியோ எல்லாம் அழிக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அங்கிள்? நீ என்ன வேணா செய்யுமா. அங்கிள் நான் உனக்கு உதவி பண்றேன். கவலைப்படாம வாமா. அவங்கள பத்தின டீட்டெயிலாம் நான் உனக்கு எடுத்துறேன். உன் விருப்பப்படியே செய்யலாமா. இன்னைக்கு தர்ஷினியோட நினைவு நாள். அதுக்காக உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை சொல்லதான் உங்களை நான் இங்க கூப்பிட்டேன். என்னன்னு சொல்ல? என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவங்கள நான் கொன்னுட்டேன். ஐஷு, அதை எடுத்துட்டு வா. இதை பாருங்க. என்ன இது? நான் போனது என் தங்கச்சிக்காக தான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி நடந்தது என் தங்கச்சிக்கு மட்டும் இல்ல,
2000 பொண்ணுங்களுக்கு மேல இருக்காங்க. அதை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த 2000 பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருப்பாங்களோ அதை தான் நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன உனக்கு தான் இருந்தா ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம அவளை தொடறது மட்டும் இல்ல, தொடணும்னு நினைக்கிறவன் மனுஷன் இல்ல, மிருகம். மிருகத்தை வேட்டையாடி தானே ஆகணும். என்ன அங்கிள்? அங்கிள் இதுக்கு நீங்களும் உடந்தையா? ஆமாம், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணது வருத்தமாக தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் சுகத்துக்காக பெண்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை சீரழிச்ச காமவெறி பிடிச்சவனுங்கள நான் கொல்லாது எனக்கு வருத்தமாக தான் பாரு. தப்பு பண்ணுறவங்கள அந்த கடவுள் பார்த்துக்காருன்னு சொல்லி நாம் விட்டுடுறோம். ஆனால் இப்போ ரேப் பண்ணுறாங்க. அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டால் கூட அதுக்கு அடுத்த மாதமே வெளியில் வந்து ஜாலியாக சுற்றுறாங்க. இதில் கடவுள் நம்பிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆனால் இன்னைக்கு தான் பையனால் பல குடும்பங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறானுங்க. இவனுங்க மத்தியில் என்னென்னப்பா பண்ண சொல்ற? தர்ஷினியை ஏமாத்தி வீடியோ எடுத்து தற்கொலைக்கு தூண்டினவங்க இவங்க தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களாலையும் உங்க கவர்மெண்டாலையும் என்ன பண்ண முடிஞ்சது? அந்த பொறுக்கிங்களை நீங்க எதுவும் பண்ண முடியலல்ல. அதிகாரத்தை யூஸ் பண்ணி தப்பிக்கிறாங்கன்னா அதே அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியாதுல்ல. திருப்பி அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். இந்த குப்பாள்றவங்கள பார்த்தா நமக்கு சீப்பாக தான் தோணும். ஆனால் அவங்க குப்பாள்றதுனால தான் நம்ம சுத்தமாக இருக்கோம். அதே மாதிரி இந்த சமுதாயத்தோட குப்பையெல்லாம் கொளுத்த ஒரு சிரிஜா பத்தாது, 1000 சிரிஜா வந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் தம்பி. இப்ப அந்த பொறுக்கிங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இல்ல, கொல்ற அளவுக்கு அதுல எவிடன்ஸ் இருக்கு. பாப்போம் உங்களாலையும் உங்க சட்டத்தாலையும் என்ன பண்ண முடியும்னு. இங்கே பாரு ஸ்ரீஜா, முடியும் முடியாதுன்றது நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. ருத்ராவுக்கு எப்படி அந்த 4 பசங்களோட சம்மந்தம் இருக்கோ அதுபோல் ருத்ராக்கும் அங்கே இருக்க லோக்கல் போலீஸ், பொலிட்டீஷியன், விஐபிகளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் ருத்ரா அக்கௌண்ட்டுக்கு நிறையா பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு சார். அதோட ரிப்போர்ட் சார். சொல்லு சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். இனிமேல் நானே நினச்சாலும் உங்கள் பையனை காப்பாற்ற முடியாது. எல்லாரையும் என்கவுண்டர் பண்ண போகிறாங்களோ. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தில் உங்கள் பையனும் சம்மந்தப்பட்டிருக்காரு. யோ என்னையா சொல்கிற? ஆமாம் சார், சிஎம் கிட்ட எவிடன்ஸ் காட்டி என்கவுண்டருக்கு ஆர்டர் வாங்கிட்டான். கொஞ்சம் பார்த்து ஜாகிரதை. சரி சரி சார். சரி சரி நான் பார்த்துக்கிறேன். ஐஜி கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த பொண்ணு விஷயத்தில் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் என்கவுண்டர் பண்ண சொல்லி சிஎம்ஏ ஆர்டர் போடுறாங்க. அந்த லிஸ்ட்ல உன் பேரும் இருக்குப்பா. கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் வராம தலைமறைவாரு. நீ சந்தோஷப்படுவ பாரு. வாட்? உட்காரு. நியூஸ் பேப்பரில் படித்த பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய இருக்கு. ரேப் கேஸை நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸில் கொட்டை எழுத்தில் போடுவான். அதே அவன் ஜாமீனில் வந்துட்டான் வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத மாதிரி லாஸ்ட் பேரில் சின்னதாக போடுவான். ஏன் தெரியுமா? தெரிஞ்சதான் மக்கள் முடிச்சுப்பாங்களே. இங்கே இது மாதிரி நியூஸ் பேப்பரில் மட்டும் இல்லை, இங்கே சாதாரணமாக யூஸ் பண்ணுற சோப்புலேருந்து பேஸ்ட்டு வரைக்குமே அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்கும் ஆட் என்னமோ பெருசாக பண்ணுவானுங்க. ஆனால் அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அதை பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி சின்னதாக போடுவான். ஏன்னா அதை பெருசாக போட்டால் தான் படிச்சிருவான்ல, நமக்கு தான் புரிஞ்சிருவேன். அவன் அறிவாளின்ற பேரில் நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கான். நம்ம முட்டாளா இல்லையான்றது நம்ம கையில் தான் இருக்குது. நீ தர்ஷினியை ரேப் பண்ண 4 பேரை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற. ஆனால் நான் இந்தியா முழுக்க இருக்கிற படிக்காத பக்கங்களை நீ தெரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன். நீ பண்ண வேலையில் ஒரு சின்ன தப்பு நடந்ததா கூட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். அப்புறம் 2000 பொண்ணுங்களோட வீடியோ லீக் ஆகி அவங்க மொத்த வாழ்க்கை ஸ்பாயிலாக இருக்கும். அதான் நான் உன்னை ஸ்டாப் பண்ணேன். இதை பார், நீ ஒரு விஷத்தடியை வெட்ட பார்க்குற, நான் மொத்தத்தையும் பேரோட பிடுங்க பார்க்குறேன். வேட்டையாடினா வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
அதெல்லாம் விடு, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது. எடுத்துட்டு வரேன், 1 minute. இந்த வீடு தானடா, கன்ஃபார்மா? ஸ்ரீஜா, are you okay? Hey, hey. நின்று விட்ட ஆட்ட நாளைக்கு தானே வெட்டுறதா பேச்சு. இன்னைக்கு என் கசாப் கடை தெரிய வந்திருக்கு. அந்த ஆட்டுக்கு கடைசி ஆதரவு ஒன்று இருக்கான், அதை தான் கேட்டு போலான்னு வந்துச்சான். கேட்டுட்டா போச்சு, ஆனா நீ உயிரோட இருக்க மாட்டியா? தெரியல, மனுஷ ரத்தம் குடிக்க வந்த பேயாடுன்னு. நீ பேயாடு இல்லடா, பள்ளியாடு. கசாப்பு கடைக்கு நீ தோட்ட பள்ளியாடு. ஸ்ரீஜா, 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 இங்க பாரு, எதிரி. ஸ்ரீஜா, ஓகே?
सहना